பிரிவான விசுவாசிகளே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறாகிய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசி கேட்ட ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 to 33 வரை உள்ள பகுதி. இதற்கு நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்ன என்றால், திறப்பின் வாசலில் நிற்கும் ஆபிரகாம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்து நேரடியாக செய்திக்கு என்று நாம் கடந்து செல்வோம். துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில எங்களை நீர் படைத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி வருகிறேன். பல சூழ்நிலைகளிலே பல்வேறு முறைகளிலே எங்களோடு நீர் பேசுகிறீர் உங்களுடைய வார்த்தையினாலே. இப்போதுமாய் உங்களுடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தை கேட்க நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாக என்னுடைய இருதயத்தை திறந்து காத்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்தாவே கடவுள் தாமே அடியை மறைத்து நீர் வழிபட்டு எங்களோடு பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உண்மையேற்ற சாட்சிகளாக உண்மை நாங்கள் எப்பொழுதும் சார்ந்து வாழ நீர் அனுகிரகம் செய்வனமாய் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாசிகளே, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20 to 33 வரைக்குமாய் நாம் பார்க்கின்ற போது, கடந்த வாரத்திலே நாம் கேட்ட சத்தியத்தின் தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்துல நாம் கேட்ட சத்தியத்தினுடைய தொடர்ச்சியை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்துல பார்க்கின்ற போது 3 புருஷர்கள் வருகிறார்கள். அதிலே கடவுள் மற்றும் 2 தேவதூதர்கள் வருகிறார்கள். அவர்களை ஆபிரகாம் போஷித்ததை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு கர்த்தர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தை மறுபடியும் உறுதிப்படுத்தி செல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் அந்த 3 பேர் எதற்காக வந்தார்கள் என்றால், பூமியிலே நடக்கின்ற அக்கிரமத்தை அவர்கள் கவனித்து அந்த அக்கிரமம் மிக அதிகமாக பெருகி இருக்கின்ற சோதம் குமாரா என்ற பட்டணத்தை அழிக்க அவர்கள் வருகிறார்கள். ஏனென்றால் கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை, அதாவது முடிவுக்கு பிறகு அந்த வருகின்ற தொடர்ச்சியை பார்க்கின்ற போது 16ஆம் வசனத்தில் பாருங்கள், பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழி அனுப்பி விட்டார். எதற்காக அவர்கள் போகிறார்கள் என்றால், சோதோம் குமாரா மிக மோசமான துன்மார்க்கத்தினாலே அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி விபச்சார ஆவினாலே அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு விக்கிரகத்தை அவர்கள் வணங்கிக் கொண்டு கடவுளுக்கு விரோதமாக போர் தொடுக்கின்ற அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு அறிவுரை சொன்னால் கேட்க அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே அப்பேற்பட்ட சூழ்நிலையில இவர்களுக்கு ஒரு தண்டனை என்பது கண்டிப்பாக கொடுக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். அந்த தண்டனையை கொடுப்பவர் யார் என்றால், இந்த உலகத்தின் என்னென்றைக்கும் மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு நீதிபதி, நியாயாதிபதி, அவர் ஆண்டவர். கடவுள் நீதி நியாயத்தின் பிறப்பிடமாய் இருக்கிறார். அதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் காட். காட், கடவுள் என்று பார்க்கின்ற போது அவருடைய இயற்கையாகவே இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் காட்ஸ் நேச்சர் அண்ட் கேரக்டர். அவருடைய குணாதிசயத்திலிருந்து அது நீதி நியாயம் வருகிறது. இயற்கையிலேயே அவரிடத்திலிருந்து அது வருகிறது. நீதி நியாயத்திற்கு சொந்தக்காரன் அவர். எபிரேய வார்த்தையில பார்க்கின்ற போது அதற்கு மிஷ்பாத் ஜடாக்கா என்று சொல்லி அர்த்தம். மிஷ்பாத் என்றால் ஜஸ்டிஸ், ஜடாக்கா என்றால் ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லி. அதாவது இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லுவோம் என்றால் மனிதநேயம். மனிதநேயம் என்பது மிக முக்கியமானது. என்ற ஒரு குணாதிசயம் மக்கள் மத்தியிலே நிலவி அது சமுதாயத்தில் வேறொன்றுகிற போது அங்கே ஒரு சமூக நீதி உண்டாகிறது. மனிதநேயம், நம்ம எல்லாரும் சமம், நம்ம எல்லாரும் வாழ்வோம், நானும் வாழு நீயும் வாழ்.
இப்படி வாழத்தக்கதாக தான் கடவுள் நம்ம இந்த உலகத்துல படைத்தார். அதுதான் நியாயம், அதுதான் நீதி. ஒருத்த வாழ்ந்து இன்னொருத்தர வாழணும்னா என்ன அநியாயம் பாரு நடக்குது உலகத்துல. இது அடுக்குமா? இது ஒரு நீதி நியாயம் இல்லையா? சோ இதைத்தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்றார்கள், இயற்கை நியதி என்று சொல்லி. அந்த இயற்கை நியதி எங்கிருந்து வருகிறதுனால் கடவுளிடத்திலிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, இதற்கு மூல காரணமாக விளங்குகின்ற கடவுள் நீதி நியாயத்திற்கு சொந்தக்காரர் என்பதை நாம் அவருடைய குணாதிசத்தை பற்றி பார்க்கின்ற போது அவர் பட்சபாதம் இல்லாத ஒரு கடவுளாக இருக்கிறார். He is impartial God. அவருடைய குணாதிசயத்துல பார்க்கும் போது வேற என்னென்ன குணாதிசயம் கொண்டு அவர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், எரிச்சல் உள்ள கடவுள், மனதிற்குடையவர் இல்லையா? அதற்கு ஆப்போசிட்டான பார்க்கும் போது ஒரு பக்கம் எரிச்சல் உள்ளவர், அந்த பக்கம் மனதிற்குடைய கடவுள், இரக்கமுள்ள கடவுள், பாசமுள்ள கடவுள், தண்டிக்கிற தகப்பன். இப்போ அப்பா அம்மா இருக்கும்போது அப்பா எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் அவங்க நல்லவா இருக்கிறதுக்காக ஒரு வில்லனாவே சித்தரிக்கப்படுவார். அப்பா எப்படி சித்தரிக்கப்படுவார்னா அடிப்பாரு, பயமுறுத்துவாரு. எதற்காக? அவர் நல்லா இருக்கிறதுக்காக தான். அப்போ வில்லனாகவே அவர் சித்தரிக்கப்படுகின்ற ஒரு காரியத்தை உலக வாழ்க்கையில பார்த்தோம். ஆனா அம்மா அப்படி கிடையாது. அவர்கள் மன்னிக்கின்ற ஒரு அன்புள்ளம் கொண்ட ஒரு தாய் ஆண்டவர். அதே நேரத்தில் தண்டிக்கிற தகப்பன். நியாயத்திற்குள்ள பரலோக வாழ்வையும் நித்திய நரகம் அழிவு இவர்களை உண்டுபடுகிறது. இப்படி பல குணாதிசயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, இந்த நீதி நியாயம் என்ற இந்த குணாதிசயம், these two words often appear together in Hebrew Bible, highlighting the interconnectedness of just actions and a moral uprightness. அது இரண்டையும் சேர்த்து இப்ப நீதி நடக்குதா, நீதினோட பக்கத்துல நியாயம் என்றும் வந்துவிடும். அதான் மிஷ்பாத் அண்ட் ஜடாக்கா என்று சொல்லி இது எபிரேய அதாவது வேதாகமத்துல மாத்திரமல்ல, நாமும் கூட இந்த உலகத்துல நீதி நியாயமே இல்லை ரெண்டு சேர்த்து வரும். அப்போ நீதி என்ன, நியாயம் என்ன என்று பார்க்கின்ற போது அதற்கு விளக்கத்தை நீங்க பார்க்கின்ற போது it often refers to the fair and equitable treatment of all people. எல்லா மக்களையும் சமமாக பாவித்து வாழ்வது, இதுதான் ஜஸ்டிஸ், நீதி. அதுல எல்லாரையும் சமமாக பார்க்கின்ற போது அதுல சிலர் ஒதுக்கப்பட்டவர்களாக, வாழ்விழந்தவர்களாக, விளிம்பு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் மக்களே இல்லை என்று சொல்லி சமுதாயம் புறக்கணித்த மக்களையும் சேர்த்து வாழ்வதுதான் ஜஸ்டிஸ், நீதி. Particularly those who were vulnerable like poor, marginalized, widows, orphans in society. இவர்களெல்லாம் பொருட்டாக எண்ணப்படாத படித்து சமுதாயம் அவர்களை தள்ளி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, அவர்களை சேர்த்து எல்லாரும் சமமானவர்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை உறுதிப்படுத்துவதுதான் ஜஸ்டிஸ், நீதி. நியாயம் என்று பார்க்கின்ற போது ரைச்சியஸ் கிவிங், அதாவது நீதியாக எல்லாருக்கும் அதை வழங்குவது. அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார் மலைப்பிரசங்கத்துல, உடத்துல 2 அங்கி இருந்தா ஒரு அங்கி கொடு, அதாவது உன்ன 2 ஷர்ட் இருந்தா 2 கொடு, 2 சாரி இருந்தா ஒண்ணு இன்னொரு கொடு அப்படின்னு. அந்த ஈகையின் குணத்தை தாராள மனதோடு மற்றவர்களுக்கு மற்றவருடைய தேவைகளை பூர்த்தி செய் என்று சொல்வதை எனக்கு பார்க்கிறோம். சோ ரைச்சியஸ் என்று பார்க்கிறப்போ சேரிட்டி கோட் அண்ட் அன்கோட். அதாவது இன்றைக்கு பார்க்கின்ற போது அரசாங்கம் நம்மிடத்திலிருந்து வரி வாங்குறார்கள். கடவுள் கொடுக்கின்ற நேச்சுரல் ரிசோர்சஸ் இல்லையா, இயற்கை வளங்களை பயன்படுத்தி மறுபடியும் அது மக்களுக்கு அது போகத்தக்கதாக அதிலிருந்து வருகின்ற அந்த டாக்ஸ் மற்றும் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் மூலமாக வருகின்ற அந்த பணங்கள் இல்லையா, அவைகள் எல்லாவற்றையும் திரட்டி அவர்கள் மறுபடியும் மக்களுடைய நல்வாழ்வுக்காக கொடுக்க வேண்டும். அதுல எந்த விதமான பாரபட்சம் இருக்கக்கூடாது. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்று சொல்லி அதாவது கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோம், எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த ஒரு நிலையில முக்கியமாக வாழ்வழந்த மக்களுக்கு அதிகமாக அந்த ரிசர்வேஷன் என்று சொல்லி அவளை தூக்கி சமுதாயத்தில் உயர்த்துகின்ற ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். அதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லி கான்ஸ்டிடியூஷன்ல பார்க்கின்ற போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்லி சொல்றாங்க.
DSPS அதுல அந்த காரியம் இருக்கு. ஆகவேதான் அரசாங்கம் செய்கிறதை கடவுள் செய்கின்ற ஒரு பணியாக சொல்வார்கள். கவர்மெண்ட் சர்வீஸ் இஸ் காட் சர்வீஸ் என்று சொல்லி புரிச்சுங்களா? சோ இந்த காரியமான நீதி நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்தில் கூட நம்மை ஆட்சி செய்கின்ற மத்திய அரசாங்கம், அதாவது ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியங்கள் எல்லாம் சரியா கொடுக்கறாங்க இல்ல? அந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வி தொகையை அவர்கள் கொடுக்கவில்லை. 2000 சொல்ற கோடி இல்லையா, பல முறை கேட்டு இதுவரைக்கும் கொடுக்கல. காரணம் என்ன? அவர்கள் தே இம்போஸ் a condition, நியூ எஜுகேஷன் பாலிசி என்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்து சொல்வதனால அதனை ஏற்க முடியாது. எங்களுடைய உரிமை அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால எங்களுடைய மாநிலத்துக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இங்கே போராடுகிறார்கள். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அது அந்த அதாவது பணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறார்கள். இது நாம் எல்லாரும் தெரிந்த ஒரு விஷயம். வெல்ஃபேர் ஸ்டேட் என்று பார்க்கின்ற போது பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். அதுதான் அதற்காக தான் வரி வசூலிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, சோ ஏன் இந்த காரியத்தை நான் சொன்னேன்? நீதி நியாயம் என்று பார்க்கின்ற போது கடவுள் இஸ் ஜஸ்ட் காட், இஸ் ஜஸ்ட், சோ ஹி மஸ்ட் பனிஷ் தி சின்னர்ஸ். பாவிகளை அவர் கண்டித்தே ஆக வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருக்கிறது. சோ ஆகவே அந்த நித்திய மரணம் என்று ஒன்று நியாயத்திற்குள்ளே வருகிறது. அவர்கள் அங்கே தள்ளப்படுவார்கள். அதே போல நித்திய வாழ்வு என்று சொல்லி பரலோக வாழ்வு. இதை நிர்ணயம் பண்ணுகிறவர், ஒரு நாளிலே நம்மை நியாயத்திருக்கிறவர் கடவுள். ஆகவே தான் அவர் நீதிபதி, நியாயாதிபதி என்று சொல்லி இந்த காரியத்தை இந்த நேரத்தில் சொல்லுவது. சங்கீதம் 19:9 நாம் பார்க்கின்ற போது இந்த நீதி நியாயத்தை உலக மக்கள் பின்பற்றி நடக்க கடவுள் விரும்புகிறார். இங்கே ஏனென்றால் அவருடைய பிரான்சத்திலே நாம் பார்த்தோம், கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. சோ கடவுளுடைய நியாயங்கள் உண்மையா இருக்கிறது, அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. சோ இப்படி இந்த பிராந்தியத்தை நீதி நியாயத்தோடு நாம் வாழ்கின்ற போது, இந்த உலக வாழ்க்கையில நாம் வாழ்கின்ற போது நாம் நியாயமான காரியங்களை செய்வோம். அநியாய காரியத்தை செய்ய மனது வராது, மனசு இடம் கொடுக்காது, மனசாட்சி இடம் கொடுக்காது. நியாயமான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தானாக உண்டாகும் இந்த நீதி நியாயம் என்று இருக்கிற போது. அடுத்து நல்ல ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம் இல்லையா? அடுத்து நேர்மையான ஒரு வாழ்வு என்பது இவையெல்லாம் வந்துடும். அந்த குட் கேரக்டர், கான்டக்ட், பிஹேவியர் எல்லாமே இந்த காரியங்கள் நீதி நியாயத்தை நாம் பின்பற்றுகிற போது நம்முடைய குணாதிசயத்தில் அது வந்து கலந்து விடும். அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு நீதி நியாயம் இருக்கின்ற போது நாம் சமுதாயத்துல ஒரு சன்மார்க்கமாய் கடவுள் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்க்கையாக இது நமக்கு உதவி செய்கிறது. இதற்கு எதிர்மாறாக நாம் பார்க்கின்ற போது, சன்மார்க்க வாழ்வுக்கு எதிர்மாறாக நாம் பார்க்கின்ற போது துன்மார்க்க வாழ்வு இல்லையா? இன்னொரு வருஷன்ல என்ன போட்டுக்கிறாங்க? துன்மார்க்கனை அழிப்பீரோ என்ன போட்டுக்குமா? நீங்களா படிச்சு படிங்க, படிங்க படிங்க. ஆதியாகமம் இப்ப படிச்ச துஷ்டன், துஷ்டன் என்று இருக்கு இல்லையா? துன்மார்க்கம், துஷ்டத்தனம், விக்கெட்னஸ் இல்லையா? ஒரே ஒரு ஆங்கில வார்த்தையில பார்க்கணும், துஷ்டத்தனம். சன்மார்க்கத்துக்கு எதிராக இந்த காரியங்கள் செயல்படுகிறது. இதற்கு யார் காரணம் என்றால் பிசாசு. துன்மார்க்க வழியிலே நம்மை நடத்துகிறவன் பிசாசு. அது நம்மை எங்கே கொண்டு செல்கிறதுனா நித்திய நரகத்திற்கு, நித்திய அழிவுக்கு நம்மை வழிநடத்தி செல்கிறது. ஆனால் சன்மார்க்கமாய் கர்த்தருக்கு உத்தமமாய் நீதி நியாயத்தோடு வாழ்கின்ற போது அது நம்மை நித்திய வாழ்வுக்கு என்று நம்மை அழைத்து செல்கிறது. இந்த வசன பகுதியில 3 விஷயங்கள் மூலமாக நாம் கடவுளுடைய செயலையும் ஆபிரகாமுடைய மன்றாட்டு மற்றும் அதன் முடிவு போன்ற விஷயங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவது பார்க்கின்ற போது 20ஆம் வசனம் 27ஆம் வசனத்துல சோதம் குமாராவை கடவுள் நியாயத்திற்கு போகும் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். So God reveals about his plan, the impending destruction of the Sodom and Gomorrah. அதை அழிக்க போகின்ற அந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் ஆபிரகாம். So இங்கே நாம் பார்க்கின்ற போது we see the divine disclosure. அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எதற்காக அங்க வந்திருக்கிறார்? அந்த 3 நபர்களாக வந்திருக்கிறார்கள் என்றால் இதை அழிக்க நான் போகிறேன் என்று சொல்லி.
அடுத்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கின்ற மக்களுக்கு அந்த காரியத்தை அவர் சொல்லி போவார். சில நேரத்துல நம்ம இந்த காரியம் நடக்கும் போது எனக்கு மனசுல வந்தது, ஏதோ யாரோ சொல்றது போல இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கூட ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்ததுனால 17ஆம் வசனத்துல, அதாவது 18ஆம் வசனத்துல பாருங்கள், 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அவர் என்ன செய்ய போறாரோ அதை நான் மறைக்க மாட்டார். என்னுடைய தாசனாகி ஆபிரகாமுக்கு அதை நான் தெரிவிப்பேன். ஆகிரவர்கள் சொல்றார், நான் சோதம் குமாராவை அழிக்க போகிறேன் என்று சொல்லி. பின்பு 20ஆம் வசனம் பாருங்க, பின்பு கர்த்தர் சோதம் குமாராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் இடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அது அங்கே ஒரு பெரிய கூக்குரல் ஏற்படுகிறது இல்லையா? So God is listening to the outcry from Sodom and Gomorrah. என்ன அது, என்ன கூக்குரல் என்று பார்த்தால், அங்கு அநியாயம் அக்கிரமம் நடக்கிறது என்று சொல்லி யாரும் கூக்குரலிடவில்லை. அவர்கள் செய்கின்ற அக்கிரம காரியங்கள் அந்த அளவுக்கு சத்தமாக வெளியே வருகிறது. என்னதான் அவங்க அவ்வளவு அக்கிரமா செய்தாங்க. இந்த சோதம் குமாரா எப்படி அழிக்கப்பட்டது தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சோதம் குமாராவை கடவுள் எப்படி அழித்தார் என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருப்பாங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். சோ கந்தகத்தினால, நெருப்புனால, பிரிம்ஸ்டோன் அண்ட் ஃபயர் என்று இருக்கிறது. சாதாரணமான ஒரு அழிவு இல்லை, ரொம்ப கொடூரமான ஒரு அழிவு. ஏற்பட்ட காரியத்தை ஏன் கடவுள் செய்ய வேண்டும்? அவர் இரக்கமுள்ள கடவுள் இல்லையா? ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் நியாயம் செய்கிறவர். இவர்கள் என்னதான் அவ்வளவு அக்கிரமம் செய்தார்கள் என்பதை நாம் பார்த்து ஆக வேண்டும். அதை நாம் பார்த்துதான் ஆக வேண்டும். சோதம் குமாரன் நிலைமையை கடவுள் அறிந்து அதை கந்தகத்தினாலும் அக்னியினாலும் அழிக்க விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதாவது என்ன காரணம் என்று இங்கே நாம் பார்க்கின்ற போது, ஏன் இவ்வளவு கொடூரமாக அதை அழிக்க விரும்புகிறார் என்று பார்க்கின்ற போது சில காரணங்கள் இங்கே நான் சொல்கிறேன். முதலாவதாக, the extreme wickedness and sinfulness of their inhabitants. அங்கு வாழ்ந்த மக்களின் தீவிரமான பாவங்கள் மற்றும் துன்மார்க்கமான வாழ்வு. தீவிரமான பாவம் என்ன என்று நம்ம பார்க்கின்ற போது அதை சொன்னா அந்த ஒரு டாபிக் மட்டும் பல நாள் சொல்ல வேண்டியதா. அது முக்கியமான the principal sin or primary sin what they have committed என்ற ஒரு காரியத்தை சொல்லிதான் நான் வேகமாக கடந்து செல்கிறேன். இரண்டாவது பார்க்கின்ற போது the people of Sodom and Gomorrah refused to hear God's warnings. பரவலான பாவங்கள், நீதி, நியாயம், முரட்டுத்தனமான காட்டுத்தனமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தை சொல்லப்பட்ட போது யாரும் அதை கேட்கவில்லை. கடவுளுடைய நீதி நியாயத்தை அவர்கள் அதாவது நம்பவில்லை. அதாவது எச்சரிப்பின் செய்தியை அவர்கள் நம்பவில்லை. அந்த காலத்துல நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனால் கூட கடவுள் மூலமாக எச்சரித்த காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது மூன்றாவதாக the primary sin of Sodom and Gomorrah என்று பார்க்கின்ற போது their rampant homosexual behavior. அங்க இருந்தவங்கலாம் எப்படி என்றால், அதாவது சோடமி என்று சொல்றது, சோதோம் என்ற சோடமி என்றால் என்ன அர்த்தம் என்றால் the same sex sexual behavior. அதாவது ஆணோடு சேர்கின்ற ஒரு கேவலமான ஒரு காரியம் இது. அதாவது this is quite against or quite opposite to the God's created order. கடவுள் எப்படி ஆணையும் பெண்ணையும் படைத்தால் அவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை இணைத்து அவர்கள் பதவி பெறும்படி அவர்களை இந்த நியமனத்தை பரிசுத்தப்படுத்தினார். ஆனால் இவர்கள்
ஆணும் ஆணும் சேர்ந்து பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து இப்படி அந்த ஹோமோசெக்சுவல் என்ற ஒரு காரியத்தை அங்கு செய்தார்கள். இதுதான் சோடமி. சோதம் குமரா செய்த கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு it is a very abomination before God. ஒரு அருவருப்பாக கடவுளுக்கு இருந்தது. அவர் தான் ஆளுகிறவர். அவருடைய அதாவது அவருடைய டிசைன் இல்லையா, அவர் டிசைனர். அந்த டிசைனை வேற மாதிரி மாத்தி அமைச்சா எப்படி இருக்கும்? சாப்பிடுறது கரெக்டா வாய்க்கு வச்சிருக்கிறாரு இல்லையா, இதுதான் சாப்பிட்டாகும். சோ இந்த மாதிரி அது அவர் படைத்தது மிக அழகாக அவர் நம்மை படைத்திருக்கிறார். காது இங்கதானே கேட்கும். வார்த்தைகள் பாருங்க, சில வார்த்தைகள் வார்த்தைகள் உயிருள்ளது. நம்ம உயிரோட இருந்தாதான் நம்ம வார்த்தை பேச முடியும். வார்த்தைகள் சில நேரத்துல மனுஷனை என்னப்படுத்துகிறது, ஆனந்தப்படுத்துகிறது. அதே வார்த்தை மனுஷனை அழ வைக்கிறது. அதே வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறது. இங்கே என்ன சூழ்நிலையில இவர் கடந்து செல்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இங்கே இவர்கள் இருந்த அந்த நிலைமை புரிஞ்சதுல என்ன ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல அவர்கள் வெளியிலிருந்து வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள். அதாவது இந்த பரதேசிகள், ஏலியன்ஸ் இல்லையா, வேறு இடங்களிலிருந்து வருகிறவர்களை மிக கீழ்த்தரமாக நடத்தாங்க. அவர்களை மிக கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். So they missed out in their responsibility. அடுத்து அவர்களுக்கு பெருமை இருந்தது, அகந்தை இருந்தது, அசுத்தம் இருந்தது. இந்த காரியங்களை பற்றி நாம் பார்க்கிற போது அவர்களுடைய அக்கிரமம் என்ன, சோதோமின் அக்கிரமம் என்ன என்று பார்க்கிற போது எசேக்கியேல்ல பார்க்கலாம். எசேக்கியேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். எடுத்துங்க யாராவது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமாகிய இவைகளே ஒரு சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இன்னும் படிக்குமா? இதை படிங்க, மறுபடியும் படிங்க, சத்தமா படிக்குமா? இன்னொரு வருஷன்ல படிங்க. இல்ல வெஜினிலிருந்து படிங்க. 49 எசேக்கியேல் 16:49. தயவு செய்து பைபிள் எடுத்துன்னு வாங்க. இன்னைக்கு எடுத்துன்னு வராதவங்க கடவுள் மன்னிப்பார். போது விடுமா. கர்வம் நிறைந்தவர்கள், பிரைட்னஸ், பெருமை, அகந்தை இல்லையா, ஆகார திரட்சி எல்லாம் இருக்குது. என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். திமிரு, நிர்விசாரம்னா ஏதாவது ஒரு ஆலோசனை சொன்னா கேட்கறது கிடையாது. அதுதான் இல்லையா, இன்னைக்கு கூட அப்படிதான் இருக்குது உலகமே. பிரியமானவர்களே, ஆதி காலத்திலே இப்பேற்பட்ட ஒரு நிலை இருந்தால் இந்த காலத்துல எவ்வளவு மோசமா உலகம் இருக்கு கொஞ்சம் யோசிப்பாரு. அப்ப கடவுள் நியாயம் தீர்ப்பாரா மாட்டாரா? மிக கொடூரமாக இருக்கும் அந்த நியாய தீர்ப்பு. ஆகவே மிக எச்சரிக்கையாக கடவுள் விரும்புகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே விரும்புகிறார். இல்லை என்றால் அழிவு, இல்லை என்றால் சோதோம் குமாராவுக்கு ஏற்பட்ட அதே கதிதான் இந்த முழு உலகத்திற்கும் ஏற்படும். ஆனால் இந்த உலகத்தை, உலகில் உள்ள மக்களை காப்பாற்ற நாம் ஜெபிக்க வேண்டிய காரியத்தை தான் ஆபிரகாம் இங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு இருந்த மற்ற ஒரு குணாதிசயம், அதாவது அவருடைய அக்கிரமமான செயல்கள் என்ன என்பதை குறித்து அதாவது யூதா நிருபத்தில் கூட நாம் பார்க்கிறோம். யூதா நிருபத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் 1ஆம் அதிகாரம். யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். போதும் விடுங்க.
விபச்சாரத்தில் மூழ்கியது. முழு இடமும் அந்த பட்டணமே சோதம் குமாரா, அங்க இருக்கின்ற எல்லா சமபூமியும் எல்லாருமே விபச்சாரம் செய்து கெட்டு போன ஒரு சூழ்நிலை. அதுவும் சாதாரண விபச்சாரம் என்று பார்த்து ஆண் பெண் சேர்க்கின்ற ஒரு, அதாவது இல்லீகல் இல்லையா, அந்த உறவு, கள்ள உறவு. ஆனால் இவர்கள் ஆண் பெண் என்று சொல்லி இது கர்த்தருக்கு ஒரு அருவருப்பான ஒரு காரியமாக இருந்ததுனாலதான் இவர்கள் இப்பேற்பட்ட ஒரு அழிவு உண்டானது. உலகத்துல வேற எங்கேயுமே இப்பேற்பட்ட ஒரு அழிவு பார்க்கவே முடியாது. இந்த காலத்திலே இருந்தது, இந்த காலத்திலே எப்படி இருக்கும் சற்று யோசித்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக பார்க்கின்ற போது திறப்பின் வாசலில் இருக்கும் ஆபிரகாம் 22ஆம் வசனத்துல நாம் பார்க்கின்ற போது அந்த 3 புருஷரும் சோதமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல என்ன பண்றாரு? திறப்பின் வாசல் நிற்கிறார். அதாவது கெஞ்சு கேட்கிறாரு, ஐயா போவாதீங்க. அவருக்கு ஆரம்பிச்சுக்கிறாரு நினைக்கிறேன். திறப்பின் வாசல் நிற்கிறார் என்றால் அந்த மக்களை அழிக்க போறது சாமி, இதுதான் உடைய திட்டமா சொல்லி ஒரு கலக்கத்தோடு வேதனையோடு அங்க அவர் கேட்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன அவர் கேட்கிறார் என்றால், அவர் வேண்டுதல் செய்கிறார். திறப்பின் வாசல் என்று ஒரு காரியத்தை கேட்கிறார். ஆண்டவரே, துன்மார்க்கனோடு கூட அதை நீதிமானம் சேர்த்து நீ அழிப்பீரா அப்படி கேட்கும்போது, இல்லப்பா நான் செய்ய மாட்டேன். ஒருவேளை அந்த இடத்துல 50 நீதிமான் இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த 50 நீதிமான்கள் இருந்தா அந்த இடத்தை நான் அழிக்க மாட்டாங்க. பாருங்க இங்க, அதாவது கடவுளிடத்துல அந்த இன்டர்செஷன் இல்லையா, பரிந்து பேசுகின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பரிந்து பேசுகின்ற ஒரு காரியத்திற்கு கடவுள் மனதுருக்கத்தோடு அவர் சொல்கிறார், 50 பேர் தான் நான் அழிக்க மாட்டேன். பிரியமானவர்களே, இதற்கு இன்னொரு ஜபம், அதாவது இது சாதாரண ஜபம் இல்ல. ஜபம் என்று சொல்வது நமக்காக நாம் செய்து கொள்வதுதான் ஜபம். மற்றவர்களுக்காக செய்வது விண்ணப்பம். அது இட் இஸ் an intercessory prayer. மற்றவர்களுக்காக. இப்போ ஆபிரகாம் இந்த திறப்பின் வாசலில் நின்று இந்த காரியங்கள் எல்லாம் கேட்கிறாங்க. 50 பேர் தான் அது அழிக்கப்பட்டிருக்காங்க சுவாமினா, இல்ல நான் அழிக்க மாட்டேன். அடுத்து என்ன பண்றாரு? ஆட் நம்பர் கூட 45 இருந்தா அதே பிரச்சனை பாக்குறாரு. 45 இல்ல 45 பேர் இருந்தாலும் நான் அதை நான் அழிப்பதில்லை என்று சொல்கிறார். 3வது முறை என்ன பண்றாரு? பின்னும் அவரோட பேசி 40 நீதிமன்றங்கள் அங்கே காணப்பட்டாலும் என்றால் அதற்கு அவர் 40 நீதிமன்றங்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். இப்படியே அவர் என்ன பண்றாரு? நெகோசியேட் பண்றாரு ஆண்டவர்கிட்ட. ஒரு கடவுள் கிட்ட ஒரு மனுஷன் பேசுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பயபக்தியோடு கூட, ஆனா ஒரு துணிவு அவருக்கு இருந்தது. பிரியமானவர்களே, அந்த காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இதே போலதான் மோசே கூட ஒரு மன்றாட்டு ஜபத்தை ஏறெடுத்தார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 11ல இருந்து 13ல பார்க்கும் போது, எகிப்தில இருந்து கொண்டு வரும்போது அவர்கள அந்த ஜனம் எல்லாம் அதிகமான பாவத்தை செய்கிறார்கள். இவருடைய அண்ணன் ஆரோனோடு கூட சேர்ந்து அந்த பொன் கட்டுக்குட்டியை செய்து அதை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். கட்டளையை பெற்றுக்கொண்டு அந்த 10 கட்டளை பெற்று கொண்டு வந்து இவங்களை எல்லாம் பார்த்து கோபத்தோட போட்டுறாரு. மோசே போட்டு கடைசியில ஆண்டவர் கேட்கிறாரு, மோசே நீ என்ன விடு, நீ அவங்கள நான் அழிச்சிடறேன் அப்படின்றாரு. யாரு? கடவுள் கேட்கிறாரு மோசே கிட்ட. சொல்றாரு, வணக்கம், நீ அங்கிருந்து ஏன் கொண்டு வந்து வனாந்திரத்தில் அழிச்சு போட்டு மற்றவங்க கேவலமா போய் சொல்லுவாங்க. அதனால உங்களுடைய கோபம் தனிய கிடவது என்று சொல்லி அவன் என்ன பண்ணா? கெஞ்சி பிரார்த்தித்தான். சோ அப்ப என்ன? சோ இட் இஸ் an entreat மன்றாட்டு. மோசேயுடைய மன்றாட்டு. கெஞ்சி கேட்கிறான், கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லி அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம் இல்லையா? கெஞ்சி மன்றாடி பிரார்த்திக்கும் ஒரு பிரார்த்தனை. இட் இஸ் a beseeching God. கெஞ்சி கேட்கின்ற ஒரு காரியத்தை மோசே செய்தார். அதே போலதான் இங்க ஆபிரகாம் செய்வதை பார்த்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசி கேட்ட சுவிசேஷத்துல பார்க்கிற லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1-13ல அல்ல, அங்க இருந்து அவருடைய இயேசுடைய சீஷர்கள் சொல்கிறார்கள்,
யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார், எங்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் சாமி. அப்போ சீஷர்களுக்கு ஜபம் பண்ண தெரியல. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி சீஷர்கள் அவர்கள் எப்பொழுதும் தங்களை காட்டிக் கொள்ளவில்லை, கற்றுக்கொண்டார்கள். We need to learn new things till our last breath. எல்லாம் எனக்கு தெரியும் என்று யாராலுமே சொல்ல முடியாது கடவுளை தவிர. கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. இல்லையா? அந்தந்த வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இதுல எங்கள் 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 சொல்லி வரல. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்தந்த வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோ இப்படி 7 முறை வருகிறது. 2ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிற போது, so the Lord's prayer incorporates inclusive ideology. நான் அல்ல, எங்கள், நாம், அந்த யூனிவர்சாலிட்டி எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு காரியம். ஆகவே அழிவு என்று பார்க்கும்போது கடவுள் எல்லாரும் சேர்த்து அழிச்சிட்டாங்க. நீதிமான்களை விற்க மாட்டீரோ என்று சொல்லி அங்கே பிறப்பின் வாசலே இருக்கின்ற மனுஷனாக இருப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஜபத்தை கற்று தந்து அதிலே ஜபத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இல்லையா? 9ஆம் வசனத்துல பாருங்கள், நாம் ஜபத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைங்கள், தட்டுங்கள் அது உங்களுக்கு திறக்கப்படும். அதே போலதான் மத்திய 7:7 கூட அதே வசனம் உண்டு. கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி. இங்கே 10ஆம் வசனத்துல ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். அப்ப அந்த வாக்கியத்தின் அடிப்படையில இங்கே ஆபிரகாம் கேட்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். எங்க அப்பா கிட்ட கேட்டா அவர் கண்டிப்பா என்னுடைய சத்தத்தை கேட்பார். இல்லையா? எனக்காக எல்லாவற்றையும் சேர்ந்து முடிக்கிற கர்த்தர் என்று சொல்லி இன்றைக்கு வாசி கேட்ட சங்கீதத்துல கடைசி வசனத்துல நம்ம படிச்சோம் இல்லையா? இன்றைக்கு வாசி கேட்ட சங்கீதம் கடைசி வசனத்துல நம்ம பார்க்கின்ற போது 8ஆம் வசனத்துல கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த காரியம் தான் அவருடைய ஒரு கோரிக்கை. யாரு? அங்க இருக்கிற மக்களை, சுவாமி அங்க நீதிமான்கள் இருக்கிறார் 50 பேர் 45 பேர். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா 45 பேர் இருந்தா நான் அழிக்க மாட்டேன், 40 பேர் இருந்தா. அவன் ரொம்ப தைரியத்தோட பேச ஆரம்பிக்கிறான். கடவுளத்துல எப்படி பேச முடியும்? கேள்வி கேட்க முடியுமா? கேட்டா இருப்பாரு. அதுக்காக நம்மளும் போய் கேட்கக்கூடாது. என்ன பிரச்சனை இருக்குது, என்ன சாமி இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, விண்ணப்பத்தை கேட்கலையா, அவனுக்கு காது இல்லையா, அவனுக்கு கண்ணு இல்லையா, ஜனங்கள் சொல்லிடுறாங்கல்ல. அப்படி அல்ல. அது நம்முடைய கூக்குரலை, நம்முடைய வேதனையை, மனதுருக்கத்தை கடவுளத்துல வெளிப்படும் போது அது ஒரு புலம்பலாக போகிறது. ஆனால் மற்றவர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஜபம் இது. பிரியமானவர்களே, பரிந்து பேசுகின்ற ஜபத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வாசி கேட்ட சுவிசேஷ நிருப பகுதியில கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6:15 முக்கியமா 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது என்ன போடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், அங்கே ஒரு முறை, அதாவது கடவுள் விசுவாசத்துல உறுதியாய் வேர் கொண்டு அசைக்கப்படாதவர்களாக நாம் வாழ வேண்டும். இல்லையா? வேர் கொண்டு அசைக்கப்படாதவர்களாக போதிக்கப்பட்டபடியே அதிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக வாழ வேண்டும். அந்த எல்லா குணாதிசயம் ஆபிரகாமுக்கு உண்டு. வேர் கொண்டவராக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இல்லையா? வேர் கொண்டவராக. So it emphasizes the strength and stability. அது அதாவது இந்த விசுவாசத்துல அவர் அப்படியே நங்கூரம் போல அவர் இருக்கிறார், தைரியமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் கேட்கிறார். ஜபத்துல ஆண்டவர் சொல்லுகிறது பிரகாரம் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். கேட்கிறார் யாருக்காக? மற்றவர்களுக்காக. சோதம் குமார் அழிக்கப்படக்கூடாது, அதில் நீதிமான்களை காக்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறார். இப்படியாக தொடர்ந்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நடக்கிற காரியம் என்ன? இங்க இது பிரார்த்தனையில் ஆபிரகாமின் விடாமுயற்சியான ஒரு பிரார்த்தனை. இது விடாமுயற்சியான பிரார்த்தனை. பர்சிஸ்டன்ஸ் இன் பிரேயர். பர்சிஸ்டன்ஸ் இன் பிரேயர். சில காரியங்கள் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம்,
அது கிடைக்காம இருக்கும். அதுக்காக நம்ம விட்டுக்கூடாது. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இடைவிடாமல் ஜெபிங்கள் என்றது. அதுதான் பர்சிஸ்டன்ஸ் பிரேயர், விடாமுயற்சியாய். இப்போ விடாமுயற்சியை நான் 50ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல, 45, 40, 30, 20, 10ல வந்து நின்றார். 6 முறை கேட்டார். 7வது முறை கேட்கல. 7வது முறை தான் கேட்டுக்கணும். நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா 7வது முறை கேட்கல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 10 பேர் நான் அழிக்க மாட்டேன்றார். ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த ஒரு விடாமுயற்சியின் ஜெபத்துல ஒரு சுயநலத்தை ஆபிரகாம் காட்டல. சுயநலம் காட்டியிருந்தா அங்கே தன்னுடைய அண்ணன் மகன் யாருக்கு இருக்காங்க? லோத்து, அவருடைய மனைவி, 2 மகள்கள் இருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றாண்டது சொல்லிருக்கலாம்ல. கேட்கல. எல்லாருக்கும் பொதுவா கேட்கிறாரு. எல்லாரும் காப்பு பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, 10 நீதிமான் தான் நான் முழுசா அழிக்கவே மாட்டேன் விட்டுறேன்றாரு. லோத்துவை தன்னுடைய குடும்பத்தை மாத்திரமே குறிப்பிட்டு அவளை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்ப எல்லாரும் காக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த இன்க்ளூசிவ்னஸ் என்பதை நாம் பார்த்தோம். எல்லாரும் நன்மை பெற வேண்டும் என்ற ஒரு காரியம். பிரியமானவர்களே, so Abraham's bold intercession highlights his role as a mediator. மதியத்தில் என்றார், விடவே மாட்டார். சுவாமியுடைய பாதத்தை விடவே மாட்டார். போராண்டவரே, கனவுல அழிக்காத ஆண்டவரே, அப்படியே கேட்கிற கெஞ்சிக்க தாழ்மையோடு கேட்கிறார், பணிவோடு கேட்கிறார், துணிவோடு கேட்கிறார், கெஞ்சி மன்றாடி கேட்கிறார். அங்கே 10 நீதிமானாவது இருந்தானா என்று பார்க்கின்ற போது 10 நீதிமான் இருந்தாங்களா? இல்ல. அதான் கரெக்ட் ஆன்சர். சோ பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்க்கின்ற போது அந்த ஒரு அவருடைய அந்த பங்கு, அதாவது ஒரு மத்தியஸ்தராய் நின்று அங்கே கடவுளத்துல பேசுகின்ற அந்த காரியத்தை பார்க்கின்ற போது his role as a mediator between God and humanity, demonstrating the power of prayer and petition in influencing divine action. அவன் கேட்கிற கேள்வி, அந்த அந்த வேதனையோடு கலந்த அந்த கெஞ்சி கேட்கிற அந்த காரியத்தை கேட்டு 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 மனம் உருகிடும். கடவுளுடைய மனம் உருகத்தக்கதாக அவன் கேட்கிறான். ஆகவேதான் அந்த மனமுதிர்ப்பு உள்ள கடவுள் 10 வரைக்கும் போறாரு. அதுக்கப்புறம் கூட அவன் கேட்டுக்காக ஏதாவது வழி பண்ணிருப்பார். அதுக்கப்புறம் கேட்கல ஆபிரகாம், அந்த இடத்த விட்டு ஆண்டவர் போயிட்டாரு. அவ்வளவுதான் இந்த நாலேஜ். பிரியமானவர்களே, அங்கே 10 நீதிமான் இருந்திருப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆபிரகாம் ஏன்னா லோத்து இருக்கிறான், அப்படியே அண்ணன். இவருடைய வளர்ப்பு இருந்தாலும் உலக ஆசாபாசங்கள் அவனை அதிகமாக அவனுடைய கண்ணை மறைத்ததுனால அவன பண்ணான், சோதம் குமாரா போட்டான். ஆபிரகாம் விட்டு ஆபிரகாம் இருக்கிறாரு, தானல்ல இருக்கிறார். பைபிள் ஸ்டடிக்கு வர்றப்ப இந்த இதெல்லாம் ரொம்ப ஒரு சீரியஸா அப்படியே அழகா எடுத்து போறது உடனே நீங்க புரிஞ்சுக்கலாம். சோதம் குமாரால் இருக்கிறார். இப்போ லோத்து, அவனுடைய மனைவி, 2 பிள்ளைங்க, 2 மகள் இருக்கிறாங்க. அந்த 4 பேர் மூலமா அட்லீஸ்ட் இன்னொரு 6 பேர் கடவுளை ஏற்றுக்குவாங்க, ஒரு கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் இல்லையா? 1000 விட்டார். ஆனா 10 பேர் இல்ல. அப்ப எவ்வளவு பேர் தான் சோதமில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள்? எவ்வளவு பேரு? 4 பேர். அந்த 4 பேர்ல கூட ஒருத்தர் அவருடைய மனைவி திருப்பி பார்க்காம ஓடுன்னு சொல்றாரு. எல்லாம் ஓடலாம், நீ ஓடு, மலைக்கு ஓடுன்னு சொல்றாரு. என்னால ஏற முடியாது, மலையெல்லாம் ஏற முடியாது, பக்கத்துல இருக்கிற அந்த பட்டணத்துக்கு நான் போயிடுறேன். சரிப்பா, நீ போடி. கடவுள் என்ன பண்ணாரு? அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த இடத்த கூட அவர் அடிக்கிறது இல்லை, அந்த இடத்த விட்டுறாரு. லோத்து அவனுடைய மகள்கள், வாலிப வயதுல இருக்கிற அந்த மகள்களுக்கு அதாவது கல்யாணம் பண்ண வேண்டியது. அந்த மருமக்கள் மார்களோட பேசுறாரு. இன்னும் கல்யாணம் ஆகல, ஒருவேளை என்கேஜ் பண்ணிருக்கலாம், என்கேஜ்மெண்டா இருக்கலாம். அவங்ககிட்ட பேசுறாரு, வாங்கப்பா, சொல்ற பேச்சு கேளுங்க, கடவுள் அடிக்க போறாரு அப்படின்னா அவங்க பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணாங்க பாருங்க, அந்த வசனம் 19ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. 19ஆம் அதிகாரத்துல அந்த முழு அழிவும் அங்க இருக்கிறது. 14ஆம் வசனம் பாருங்க.
அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்களை விவாகம் பண்ண போகிற தன் மர்மத்தோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழைக்க போகிறார் என்றான். அவருடைய மருமக்கள் மாறின் பார்வைக்கு அவன் பரிகாசம் பண்ணுகிறதா கண்டது. அப்போ கடவுள் விடுவாரா? அவங்களும் காக்கப்படல, அவர்களும் சேர்த்து அழைக்கப்பட்டார்கள். ஆகவே மொத்தம் காக்கப்பட்டது யார் என்றால் 4 பேரு. அதுல திரும்பி பார்க்காம போ என்று சொன்னார். எல்லாரும் கேட்டார்கள். அவருடைய மனைவி திரும்பி பார்த்தால் உப்பு தூணாய் மாறி போனாள். ஆகவே கடவுளால் நம்மை படைக்கவும் முடியும், அழித்து போடவும் முடியும். இதே கடவுளுக்கு பிரியமாய் நாம் வாழ்கின்ற போது நித்திய வாழ்வை அவரால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதுல நம் வழியில் தடம் புரண்டு நம் மனது போல நம்முடைய வழியில சென்றால் அதற்கும் ஒரு நியாயத்திற்கு நாளில பலன் உண்டு. நித்திய நரகம். நான் அதை சொல்ல நான் மட்டுப்படல. ஒரு ஊழியக்காரனாக இருந்து கடவுள் சொல்லுகின்ற காரியம் இதுதான், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இல்லை என்றால் சோதம் கோமராவின் அழிவு. இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த எதுவும் வரப்போவதில்லை. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கின்ற அந்த காரியங்கள் நம்மோடு கூட வருகிறது. ஆகவே 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய செய்கைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது. நம்ம சொல்லுவோம், அநியாயம் பண்றோம், அக்கிரமம் பண்றோம், எப்படி அப்படியே நல்லா இருக்கிறான சாமி, நான் நியாயம் இருக்கிறனால இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னா அதுதான் ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்துல உன்னை கைவிட மாட்டாரா? இங்கேயும் அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரும்படியாக செய்வார். நித்திய வாழ்வு உனக்கு கொடுப்பார். ஏனென்றால் நீ உத்தமமாய் அவனை காத்துக் கொள்கின்ற போது, கடைசி மூச்சு வரைக்குமாய் அவனை காத்துக் கொள்கின்ற போது கடவுள் தாம் வாக்களித்த அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தரை உணராமல் பல பாவங்களிலே இந்த இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தில் உள்ள மக்களுக்காக நம்ம எப்பொழுதாவது திறப்பின் வாசல் நின்றிருக்கிறோமா? ஜெபித்திருக்கிறோமா? எப்போதுமே நமக்காக தான் ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்பதில்லை. நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய ஜபங்களிலே நாம் ஜெபிக்கவில்லை என்றால் அந்த இன்க்ளூசிவ்னஸ் என்பது வராது. எங்கள் ஜபங்களை, எங்கள் கடனாளிகளுக்கு, எங்களுக்கு மதியும், இந்த காரியங்கள் எல்லாம் வரவே வராது. ஆண்டவர் ஏன் கற்றுக் கொடுத்தார் என்றால் நாம் அதை கற்றுக்கொண்டு அதன்படி வாழும், நமக்கென்று வாழாமல் மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதுதான் அர்த்தம். தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆபிரகாமை போல, மோசேயை போல நிற்க வேண்டும். இல்லைன்னா நம்ம உண்மையான கிறிஸ்துவங்களா இருக்க பிரயோஜனம் இல்லை. உண்மையான கிறிஸ்துவங்களா இல்லை என்று அர்த்தம். அவரை போல அந்த குணாதிசயம் இருக்க வேண்டும். நாம் ஏறெடுக்கின்ற விண்ணப்பத்தை கேட்பார். அந்த விண்ணப்பத்தை கேட்டார். இன்றைக்கு வாசி கேட்ட 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் கூட நாம் பார்க்கின்ற போது நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை அவர் கேட்கிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 138:3 நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கூப்பிட்ட நாளிலே அவர் கேட்கிறார். சுவாமி, நீதிமான்கள் 50 பேர் இருந்தார், 10 பேர் இருந்தார், எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறார், அழிக்க மாட்டார். ஆகவே நம்முடைய தேசத்து மக்களும் உன்னுடைய என்னுடைய ஜபத்துல அவர்கள் இருக்கார்கள். நீயும் நானும் ஜெபிக்காமல் போனால் அவர்கள் நம்முடைய பாவத்திலே சாபத்திலே அவர் மதிப்பார்கள். ஆனா அந்த ரத்தப்படியே ஆண்டவர் நம்ம கேட்பார். ஆகையால நம்ம ஜெபிப்போம், நமக்காக ஜெபிக்கணுமா, மற்றவர்களுக்காக மன்றாடுவோம். அந்த மன்றாடு ஜபம், இன்டர்செஷன் பிரேயர் என்ற அந்த காரியத்தை திறப்பின் வாசல் என்று அழுது புலம்பி ஜெபித்த அவரை போல நாமும் ஜெபித்து நம்முடைய தேசத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வோம். எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கமாக சொல்லணும். ஆகவே கடவுள் தாமே, பரிசுத்த ஆவியாகிய கடவுள் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் கிடைக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி